ஹலோ கைஸ், திஸ் இஸ் அனு அண்ட் வெல்கம் பேக் டு விங்ஸ் ஆஃப் ட்ராமா. நம்ம இன்னைக்கு கேனாட் ரன் அவே ஃப்ரம் லவ்ங்கிற ஒரு ஜாப்பனீஸ் ட்ராமாவை தான் பார்க்க போறோம். ட்ராமாவோட ஸ்டார்டிங் சீன்ல ஜப்பான்ல நடக்கக்கூடிய ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனை காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் எதுக்குன்னா பெஸ்ட் ஆர்ட் டிசைனர் யாருன்னு சொல்ற ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன். ஃபைனலா இந்த வின்னர் அனௌன்ஸ் பண்ண அந்த வின்னர் வேற யாரும் இல்ல, நம்மளுடைய ஹீரோ மிஸ்டர் சகிசுகா டக்குமி. இவரை இனிமேல் நம்ம சகின்னு சொல்லி கூப்பிடலாம். ஒரு வழியா இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் எல்லாமே முடிய அப்படியே 5 இயர்ஸ் அப்புறம் என்ன நடக்குதுன்னு காமிக்கிறாங்க. சகி செமையா ஒரு பொண்ணு கிட்ட அடி வாங்கிட்டு இருக்காரு. யார் அந்த பொண்ணுன்னு பார்த்தா அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட். சரி, எதுக்கு அடிக்கிறாங்கன்னு பார்த்தா சகி அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டை சீட் பண்ணிருப்பாரு. அதுக்கு அந்த பொண்ணு சகிய செமையா திட்டிட்டு இருக்க. சகிக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. ஆனா இவங்க சண்டை எல்லாத்தையும் அந்த வழியா போற ஒரு பொண்ணு பாக்குறா. சகியும் அந்த பொண்ணை பார்த்துட்டு என்ன நினைச்சாருன்னு தெரியல. நேரா அந்த பொண்ணு கிட்ட போய் அவர் அந்த பொண்ணு கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்து தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னாடி நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டினது மட்டும் இல்லாம அந்த கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட இனிமேல் போதும், சண்டை எதுவும் வேண்டாம், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், இனிமேல இருந்து நான் இந்த பொண்ணை தான் லவ் பண்றேன்னு சொல்லி அந்த பொண்ணை கை காமிக்க. இதை பாக்குற அந்த கேர்ள் ஃப்ரெண்டு சும்மாவா இருப்பா? கோபத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பொண்ணை அடிக்க வர சகி தடுக்கிறேங்கிற பேர்ல அந்த பொண்ணை ஹக் பண்ண திரும்பியும் சகிக்கு தான் செமையா அடி உழுகுது. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அடிச்சுட்டு கிளம்பிடுறா. ஆனா சகி காப்பாத்துறேன்னு அந்த பொண்ணை ஹக் பண்ணிருப்பாரு இல்லையா, அந்த பொண்ணு இப்ப சகியை தள்ளி விட்டுட்டு, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா, ஏன் இப்படி சொன்னீங்க, அந்த பொண்ணு பாரு அழுதுட்டே போறா, இவ்வளோ நடந்திருக்கு, ஆனா இந்த பொண்ணு யாருன்னு சொல்லாம இருந்தா நல்லாவா இருக்கும். ஸோ இந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, இந்த டிராமாவோட ஹீரோயின் நடாக்குரா நாகோ. நம்ம இவங்கள நாகோன்னு சொல்லி கூப்பிடலாம். நாகோ சகி கிட்ட ஏன் இப்படி பேசுனீங்க, அந்த பொண்ணு வருத்தப்பட்டு போறாளே அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இல்லையா. அதுக்கு சகி அதெல்லாம் எதுவும் இல்லை, நீ எதுவும் நினைக்காதன்னு சொல்லிட்டு இருக்க. நாகோ கோவமா அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஆனா கொஞ்ச தூரம் கூட போயிருக்க மாட்டாங்க. திரும்பி சகி கிட்ட வந்து அவங்க கிட்ட இருக்க ஆன்கர் எடுத்து சகிக்கு கொடுக்கறாங்க. சகி அதை வாங்கிட்டு சும்மா இல்லாம இதை எப்படி இருந்தாலும் நான் உங்ககிட்ட கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு உன்னோட நம்பரை தரையான்னு சொல்லி கேக்குறாரு. நாகோ உடனே அதெல்லாம் இல்ல முடியாதுன்னு சொல்ல சகி மெதுவா நாகோ கிட்ட போயிட்டு அவங்க தலை மேல கை வச்சு, நீ எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்க தெரியுமா, ஆனா இப்படி இருந்தேன்னு ஆனா சகி உடனே ஸ்டாப் பண்ணிட்டு, யார் சொன்னா உனக்கு வேலை இல்லைன்னு, நாளையில இருந்து வேலையில ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. இதை கேக்குற நாகோக்கு ரொம்ப ஹாப்பி. ஒரு வழியா நாகோ கம்பெனில ஜாயின் பண்ணிட யூரியாவும் அமீரும் நாகோ கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறாங்க. அவங்க கம்பெனில இருக்கக்கூடிய எல்லா டிசைன்ஸையும் காமிச்சிட்டு இருக்க. ஆனா உண்மையா சொல்லணும் மக்களே, எல்லா டிசைனுமே அவ்வளோ யூனிக்கா அழகா இருக்கு. யூரியா உடனே நாகோ கிட்ட இந்த டிசைன்ஸ் எல்லாத்தையும் விட சகிதான் அவ்வளோ பெஸ்டா, ஏன்னா ஜப்பான்லயே வச்சு பெஸ்ட் ஆர்ட் டிசைனருக்கான அவார்டு வாங்கியிருக்காரு. அவர் அந்த அவார்டு வாங்கும் போது அவரோட வயசு வெறும் 20 தான் தெரியுமா. அவர் அவ்வளோ ஒரு டேலண்ட்
டேலண்டடான பர்சன். ஆனா ஏன்னு தெரியல சடனா அவர் டிசைன் பண்றதையே விட்டுட்டாரு. சொல்ல போனா 5 இயர்ஸ் ஆச்சு அவர் டிசைனை பண்ணி. ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாதனாகும், அவரோட பர்சனல் பத்தியோ அவர் ஏன் டிசைன் பண்றதில்லங்கிறத கேட்கறதுவோ கூடாது. இந்த கம்பெனில அது ஃபாலோ பண்ணக்கூடிய முக்கியமான ரூல். இப்படி இவங்க சகியை பத்தி பேசிட்டு இருக்க சகி ஆபீஸ்க்கு வந்துட்டு நாகோன்னு சொல்லி கூப்பிடுறாரு. நாகோ போய் பார்த்தா சகி நாகோக்காக ஒரு ஸ்லிப்பரை வாங்கிட்டு வந்திருக்காரு. இங்க உனக்கு நிறைய வேலை இருக்கு நாகோ, எவ்வளவு நாள் தான் இப்படி ஹீல்ஸை போட்டு நடந்துட்டு இருப்ப, உனக்கு கால் வலிக்கும்ல, இந்தா நான் வாங்கி கொடுத்த அந்த ஸ்லிப்பரை போட்டுக்கோன்னு சொல்லி கொடுக்குறாரு. நாகவும் ரொம்ப ஆசையா அந்த ஸ்லிப்பரை போட்டு நடக்கலான்னு பார்த்தா அப்படியே தடுக்கி கீழே விழுந்துடுறாங்க. என்னடா இதுன்னு சொல்லி ஸ்லிப்பரை எடுத்து பார்த்தா டபுள் டேப் போட்டு ஸ்லிப்பரை ஒட்டி வச்சிருக்காரு. ஆனா இதை பார்த்து படிக்கேட்ல உட்காந்து சகி சிரிச்சிட்டு இருக்க. இப்படி ஒரு விஷயம் 2 விஷயம் இல்ல மக்களே, ஆல் டைம் சகிக்கு நாகோவை வெறுப்பேத்தி பாக்குறதே ஒரு முழு என்டர்டைன்மெண்டா வச்சிருக்காரு. ஒரு கட்டத்துல நாகோவோட பேரை வச்சு பாட்டு பாடிட்டு இருக்க. இத கேக்குறதுக்கு நாகோக்கு அவ்வளோ டயர்டா இருக்கு. அப்போ நாகோக்கு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. உன்னோட வேலை ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு தெரியும் நாகோ, ஆனா எப்ப ஃப்ரீ டைம் இருந்தாலும் கண்டிப்பா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. கால் பண்ணவும் மறந்துடாதன்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணிருக்க. நீ எதுக்கும் பயப்படாத, எப்படி இருந்தாலும் நம்ம சீக்கிரமா ஒரே கம்பெனில வேலை பார்க்க தான் போறோம், நீ எதுவும் யோசிக்காதுன்னு சொல்லி நாகோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து மெசேஜ் வந்துகிட்டு இருக்க. நாகோ இதை படிச்சு பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதை பாக்குற சகி சும்மா இல்லாம நாகோ மேல ஒரு ராக்கெட் பேப்பரை தூக்கி வீசிட்டு, என்ன நாகோ உன்னோட பாய் ஃப்ரெண்டான்னு சொல்லி கேட்க. நாகோ அதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னோட ஃப்ரெண்டு தான் சொல்லி சொல்றாங்க. இப்படி இவங்க சொல்லிட்டு கிளம்பிட அடுத்த சீன்ல நாகோவும் சகியும் ஆபீஸ்க்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நடந்து வந்துட்டு இருக்க. சகி நாகோ கிட்ட உன் லைஃப்ல ஏதாச்சும் பிளான் வச்சிருக்கியா நாகோ, நான் ஏன் கேக்குறேன்னா உன்னோட ரெசியூமை பார்த்தேன், நீ இது வரைக்கும் பண்ண ஜாப் எல்லாமே டெம்பரவரியான ஜாப் தான். இப்ப கூட என் கம்பெனில நீ டெம்பரவரியான ஜாபுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க, இதனால ஃபியூச்சர்ல ஏதாச்சும் பிளான் வச்சிருக்கியா, ஏதாச்சும் பண்ணணும்னு ஐடியா இருக்கான்னு சொல்லி கேக்குறாரு. நாகோ பதிலுக்கு அப்படிலாம் இல்ல சகி, எல்லா இடத்துலயும் டெம்பரவரியான ஜாப்ல தான் ஒர்க் பண்ணிருக்கேன், இதனால எனக்கான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க மாட்டாங்க தெரியுமா, என் லைஃப்ல ஒரே ஒரு ஆசை தான் பெர்மனண்டான ஜாப்ல வேலை பார்க்கணும், ஆஃபீஸ்ல எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், அவங்க கூட ஆஃபீஸ் பார்ட்டி நைட் அவுட்னு சொல்லி லைஃப்ல என்ஜாய் பண்ணணும், இதுதான் என்னுடைய ட்ரீம்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா சகி அதுக்கு ஒரு விஷயம் ஆகும், நீ இப்படிலாம் இருந்தேன்னு வச்சுக்கோயேன் எல்லாருமே உன்னை ஏமாத்திடுவாங்க, தயவு செஞ்சு நீ இப்படி இருக்காதுன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இதை கேட்கிற நாகோக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கு. ஆனா ரொம்பவே ஸ்போர்ட்டிவா, பரவாயில்ல சகி, ஹர்ட் ஆனா பரவாயில்ல, அட்லீஸ்ட் நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்னு சொல்ல. இந்த பதில கேட்கிற சகி ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆக, இவங்க இப்படி பேசிட்டு இருக்க எதர்ச்சியா நாகோட ஃப்ரெண்ட மீட் பண்றாங்க. அவன் நாகோ கிட்ட, நாகோ நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணலான்னு இருந்தோம்ல, ஆனா அந்த கம்பெனியோட HR எனக்கு கால் பண்ணி இன்டர்வியூ வேற டேட்டுக்கு போஸ்ட்போன் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. 19ல நடக்க வேண்டிய இன்டர்வியூ 26க்கு மாத்தி வச்சுட்டாங்களாம், நம்ம 26க்கு போலாம் நாகோன்னு சொல்லி சொல்றான். ஆனா இது எல்லாத்தையும் தூரமா இருந்து கேக்குற சகி அந்த ஃப்ரெண்டு கிட்ட வந்து இவ்வளவு பெரிய முக்கியமான விஷயத்த HR எல்லாருக்குமே கூப்பிட்டு சொல்லுவாங்க, அது எப்படி உனக்கு மட்டும் கூப்பிட்டு சொன்னாருன்னு சொல்லி, என்ன நீ உன்னோட ஃப்ரெண்டையே நீ ஏமாத்துறியா, எவ்வளவு ஒரு கேவலமான ஆள் நீன்னு சொல்லி நாகோட ஃப்ரெண்டை திட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட. நாகோ உடனே ஸ்டாப் பண்ணிட்டு அவன் என்னோட ரொம்ப இருக்காரோ அந்த கம்பெனிக்கு தான் நாகோ இன்னைக்கு இன்டர்வியூ போகிறதா இருந்திருக்கும். இதை கேட்டுட்டு நாகோ ரொம்பவே ஷாக்கா இருக்க. நாகோக்கு ஒரு கால் வருது. கால் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தா அந்த புது கம்பெனியோட HR. நாகோ அட்டென்ட் பண்ணி பேச HR என்ன சொல்றாருன்னா, உங்களோட இன்டர்வியூ இன்னைக்கு தான், நீங்க ஏன் இன்னைக்கு வரலன்னு சொல்லி கேட்க, அப்போதான் நாகோ டேட்டை பாக்குறாங்க. இன்னைக்கு டேட் 19. அவங்க ஃப்ரெண்டு சொன்ன விஷயத்த நம்பி நாகோ இன்னைக்கு இன்டர்வியூ போகாம இருந்திருப்பாங்க இல்லையா. சோ HR கிட்ட என்னோட
ஃப்ரெண்ட் அங்க வந்திருக்கானான்னு சொல்லி கேக்குறாங்க. ஹெச்ஆரும் அதுக்கு ஆமா அவர் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டாருன்னு சொல்லி சொல்ல அப்பதான் நாகோ ரியலைஸ் பண்றாங்க தன்னோட ஃப்ரெண்டு தன்னை ஏமாத்திட்டான்னு சொல்லி. ஹெச்ஆர் கிட்ட சாரின்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க. நாகோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா நாகோக்கு எவ்வளவு இந்த ஜாப் முக்கியம்னு நம்மளுக்கு தான் நல்லாவே தெரியும் இல்லையா. இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க சகி நாகோ கிட்ட உடனே வந்து அவங்களுடைய போனை எடுத்து கொடுத்துட்டு கால் பண்ண உன்னோட ஹெச்ஆருக்கு கால் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லுனாகும். அட்லீஸ்ட் உங்களோட ஹெச்ஆர் அவனோட ஆஃபர் லெட்டரையாச்சும் கேன்சல் பண்ணுவாரு. அட்லீஸ்ட் இதையாச்சும் கால் பண்ணி சொல்லுன்னு சொல்லி கேக்குறாரு. நாகோ அதுக்கு வேண்டாம் சகி, இது எல்லாமே என்னுடைய தப்பு. நான் தான் அவனை நம்பி இருக்க கூடாது. நீங்க இவ்வளோ தூரம் வான் பண்ணியும் நான் அவனை நம்பி இருக்கேன் இல்லையா, இது என்னுடைய தப்பு தான். பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்கன்னு சொல்ல போனா மனசுல அவ்வளோ கஷ்டம் இருந்தோம். இதை ரொம்பவே சிரிச்சுட்டே ஹேண்டில் பண்றாங்க. ஆனா கண்ட்ரோல் பண்ண முடியாம அழுக ஆரம்பிக்க. ஆனா சகி உடனே நாகோட கன்னத்தை பிடிக்க ஐயோ சகி வலிக்குது விடுங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா சகி இன்னுமே நாகோட கன்னத்தை டைட்டா பிடிக்க ஐயோ சகி வலிக்குது, நான் தான் சொல்றேன்ல விடுங்கன்னு சொல்ல தெரியும் நாகோ உனக்கு வலிக்குதுன்னு, அப்ப அழுதுற வேண்டிதானேன்னு சொல்லி சகியும் சொல்ல இப்படி சொல்லிட்டு நாகோவை டைட்டா ஆக்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்பதான் நாகோ லிட்ரலி உடஞ்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நாகோவை கொஞ்சம் கொஞ்சமா கன்சோல் பண்ணிட்டு இருக்க அப்படியே நெக்ஸ்ட் மார்னிங் காமிக்கிறாங்க. எல்லாரும் அவங்களுடைய ஒர்க்கை பண்ணிட்டு இருக்க சகி நாகோ கிட்ட வந்து அவங்களுடைய கம்பெனி பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டு என் கம்பெனில நீ எதிர்பார்க்குற மாதிரி அவ்வளோ பீப்புள்ஸ்லாம் இல்லை, நைட் அவுட் பார்ட்டிலாம் எதுவுமே இருக்காது, உன்னால அவ்வளோக்கு ஃப்ரெண்டெல்லாம் பிடிக்க முடியாது. ஆனா உனக்கு ஓகேனா உன்னை பெர்மனன்ட் எம்ப்ளாயா நான் மாத்துறேன், உனக்கு ஓகேவான்னு கேட்டுட்டு அவங்க கிட்ட ஒரு பாக்ஸை கொடுக்குறாரு. நாகவும் ரொம்ப ஹாப்பியா ஓபன் பண்ணி பார்த்தா ஆக்சுவலா அது ஒரு பிசினஸ் கார்டு. அதுல என்ன எழுதியிருக்குன்னா நொடாக்குரா நாகோ ஒரு இடியட்னு எழுதியிருக்கு. நாகவும் படிச்சுட்டு ரொம்பவே டென்ஷனா சகியை பார்க்க நல்லா ஏமாந்தியா, எனக்கு இதுதான் வேணும், சரி என்கிட்ட வா உன்னுடைய ஒரிஜினல் கார்டை தரேன்னு சொல்லி கூப்பிடுறாரு. இப்படி இவங்க ரெண்டு பேருமே ஆபீஸ்ல ஓடி பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்க. ஆனா இதை பாக்குற யுரியாவும் அமீரும் அவ்வளோ ஒரு ஷாக்ல இருக்காங்க. ஏன்னா 5 இயர்ஸா எந்த டிசைனுமே பண்ணாத சகி நாகோக்காக பிசினஸ் கார்டு டிசைன் பண்ணிருக்காரு இல்லையா, அதை பார்த்து இவங்க ரெண்டு பேருமே ஷாக்கா இருக்க. இப்படி ஒரு ஹாப்பி அண்ட் கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்ல இந்த இடத்துல எபிசோட் 1 கம்ப்ளீட் ஆகுது. ஸோ உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து மீட் பண்றேன். ஸோ until then love you all guys, bye bye.